மாமா என்ன குட்டி? ஏங்க சிலிண்டருக்கு பாதிங்க எங்க பாதியிலே நின்றுச்சு. எப்பா ஒரு மாசம் வேலை வேற இல்ல, கையில காசு எது இல்லையாப்பா? மாமா அதுக்கு என்ன செய்ய முடியுங்க? சிலிண்டர் இல்லாம நான் என்ன பண்றது? உங்க தம்பிட்ட வேணா கேட்டு பாருங்க. இந்த தடவை உங்க தம்பி எல்லாம் வந்து அவங்க வீட்டுக்காரம்மாவுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட வாங்கிருக்காங்களே, நீங்களும் கொடுத்துருக்கீங்க இல்லங்க. நம்ம தேவையில்லாதக்கா கேக்குறோம், அவசியம்னு தானே கேக்குறோம். கேட்டு பாருங்க மாமா. அவன் கேட்ட தரமாட்டான்ல. ஏங்க நேத்து தாங்க சம்பளம் வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப 2 பேரும் வெளியில தான் போயிருக்காங்க. நீங்க ஒரு வார்த்தை போன் போட்டு தான் கேட்டு பாருங்களேன். சொன்னா கேட்க மாட்டான். ஹலோ என்னண்ணே? தம்பி ஒரு 6 ஒரு அர்ஜென்டா கொடுப்பா, சிலிண்டர் காலியா போச்சு தம்பி. என்கிட்ட எல்லாம் காசு இல்லண்ணே, போன வைண்ணே. என்ன வாங்க? நான் தான் சொன்னில புள்ள, அவன் காசு இல்லைன்னு போன கட் பண்ணிட்டான். எதுக்குடா அங்க அங்க எல்லாம் போய் கேட்டுக்கிட்டுறா? சிலிண்டரை பாதி நான் காசு தாரேன். இந்தடா உலகத்துல தனியா போராடி வாழ கத்துக்கடா. இந்த காலத்துல யாருன்னு உதவி செய்வான்ட்டு எதிர்பார்க்காதடா. இந்தடா 5 வயசுல தான்டா அண்ணன் தம்பி, 10 வயசு வந்தாச்சுண்டா பங்காளிடா. அவன் பங்காளியா இருக்கிறதும் பகையாளியா இருக்கிறதும் காசு தான்டா முடிவு செய்யும். ஏண்டா உன்கிட்ட யாரு காசு கட்டு வந்தாலும் இறக்கப்பட்டு தூக்கி தூக்கி குடுக்கற இல்ல, உன் தேவைக்கு யாரும் குடுக்கறாங்களா? இதாண்டா உலகம். நம்மள மாதிரி எல்லாரும் இருப்பாண்டு எதிர்பார்க்காதடா.